ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சேர்த்து விடுவேன் என மிரட்டி ரூபாய் 40 லட்சம் பறித்த வழக்கு தொடர்பாக இந்த வழக்கை விசாரித்த தனிப்படை போலீசாரிடம் உயர் அதிகாரிகள் விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங் வழக்கை விசாரித்த தனிப்படை போலீசார் அனைவரிடமும் விசாரிக்க திட்டமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல சிக்க வைப்பேன் என கூறி தொழிலதிபரிடம் மிரட்டி சுமார் 40 லட்சம் ரூபாய் வரை பணம் பறித்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே காவல் ஆய்வாளரான புகாரி மற்றும் முன்னதாக பிரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல இருந்த சீனிவாசன் என்ற நபரையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவர்களிடம் சிறையில் அடைத்திருக்கக்கூடிய நிலையில அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இதே போன்று பல நபர்களிடம் அவர் மிரட்டி பணம் பறிப்புல ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. போதைப் பொருள் தொடர்பாகவும் அதே போன்று ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தொடர்பாகவும் அவர் பணம் பறிப்புல ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்த அடுத்து உடனடியாக அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு பின்னர் அவர் பணியிடை நீக்கமே புகாரியை செய்து காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கு தொடர்பாக இவருக்கு அதாவது புகாரிக்கு உறுதுணையாக செயல்பட்டதாக காவல் ஆய்வாளர் சரவணனும் தற்போது அவரும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு அவரிடமும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக அப்போது தனிப்படையானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த தனிப்படையில மொத்தம் 10க்கும் மேற்பட்ட இன்ஸ்பெக்டர்கள் அதே போன்று 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த தனிப்படையில பணியாற்றி இந்த நடவடிக்கையை மேற்கொண்டனர். குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு தொடர்பாக உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தனிப்படையானது அமைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அதுல பணியாற்றினார்கள். இந்த வழக்கு தொடர்பாக 28 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதுல திருவேங்கடம் என்பவரும் என்கவுண்டர் செய்யப்பட்டார். A1 சாட்டப்பட்ட அவர் நாகேந்திரன் என்பவரும் பின்னர் உடல்நிலை சரியில்லாமல் உயிரிழந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அப்போது இன்ஸ்பெக்டர்கள் யார் யாரெல்லாம் பணியாற்றினார்கள், இதுல மற்றவர்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்கள்ல உதவி ஆணையர் முதல் காவலர் வரை என அனைவரிடமும் விசாரிக்க தற்போது உயர் அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுல வேறு யாருக்கும் இது போல மிரட்டி பணம் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா, ஏற்கனவே 2 இன்ஸ்பெக்டர்கள் இந்த வழக்குல சிக்கியிருக்கக்கூடிய நிலையில வேறு எந்தெந்த காவல்துறையினர் இதுல சிக்க இருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை நிறைவுக்கு பின்னரே தெரிய வரும் என காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளவும் உயர் அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.